வணக்கம் நண்பர்களே, விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதிக பராமரிப்பு இல்லாமல் எளிதாக வளர்ந்து பூக்கக்கூடிய பூச்செடிகளில் டேபிள் ரோஸும் ஒன்று. இப்படி நல்லா பூத்துக்கிட்டு இருக்க டேபிள் ரோஸ் செடிகள் நாளடைவில் பூக்கள் குறைவாகவும் பூக்களோட சைஸு சிறுத்தம் போயிடும். இதுக்கு காரணம் தொட்டி மண்ணில் உள்ள சத்து குறைபாடு தான். ரோஜா, செம்பருத்தி போன்ற செடிகளுக்கு உரம் கொடுக்கணும்னா செடிகளை சுற்றியுள்ள மண்ணை லேசாக கிளறி உரமிடலாம். ஆனால் டேபிள் ரோஸ் செடிகள் தொட்டி முழுவதும் அடர்ந்து வளர்ந்து வருவதாலும் அதோட வேர்கள் மண்ணின் மேற்பரப்பிலேயே பற்றி வளர்றதுனாலும் டேபிள் ரோஸ் செடிகளின் மண்ணின் மேற்பரப்பை கிளறி உரமிட முடியாத நிலை ஏற்படுது. இப்படிப்பட்ட செடிகளுக்கு திட உரத்திற்கு பதில் திரவ உரத்தை அளித்து அந்த தொட்டி மண்ணில் செடிகள் தொடர்ந்து செழித்து வளர வழிவகை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மீளமிலம், எப்சம் சால்ட் போன்ற இலைகளின் மேற்பரப்பில் கொடுக்கக்கூடிய திரவ உரங்களையும் பயன்படுத்தி செடிகளை செழித்து வளர வைக்கலாம். இந்த திரவ உரத்தில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, செடிகளுக்கு வேண்டிய சத்துக்களை இது நீண்ட நாட்கள் வச்சிருந்து தொடர்ந்து கொடுக்காது. ஆனால் தொட்டி மண்ணில் திட உரங்கள் இடுவதால் அவை பல வாரங்கள் செடிகளுக்கு தொடர்ந்து சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை நாம் சுருக்கமாக சொல்லணும்னா, திரவ உரத்தை வாரம் ஒரு முறை பயன்படுத்தினா திட உரத்தை மாதம் ஒரு முறை கொடுத்தாலே போதுமானது. அதனால் இந்த வகை செடிகளுக்கு திரவ உரத்தை விட திட உரமே சிறந்ததாக இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த டேபிள் ரோஸ் செடியை பாருங்கள். இதை நடவு செய்து 4 அல்லது 5 மாதம் ஆகிருக்கும். இது நல்லா தான் பூத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் கடந்த கொஞ்ச நாட்களாக இந்த செடியில் பூக்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பூக்களும் அளவு சின்னதாக இருக்குது. இந்த டேபிள் ரோஸ் செடி இப்படி ஆக காரணம் தொட்டி மண்ணில் சத்துக்கள் குறைவது தான். இப்படிப்பட்ட செடிகளை நாம் ரீபாட் செய்கிறது மூலம் இந்த பிரச்சனையை சரி செய்து மீண்டும் அதிக பூக்களை இதே செடியில் நம்ம பூக்க வைக்கலாம். இப்போ ரீபாட் செய்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல தொட்டியில் உள்ள செடிகளை வெளியே எடுத்து வைக்கலாம். இந்த செடிகளிலிருந்து சில கட்டிங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதையே நாம் திரும்பவும் ரீபாட் பண்ண போகிறோம். ரீபாட் செய்ய தேர்ந்தெடுக்கும் கட்டிங் ரொம்ப லென்த்தாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. இதுக்கு 5 அல்லது 6 அங்குலம் நீளமுள்ள கட்டிங்ஸ் இருந்தாலே நமக்கு போதுமானது. அடுத்ததாக தொட்டி மண்ணை கீழே கொட்டி இந்த மண்ணை நம்ம ஒரு நாள் நல்லா காய வைக்கணும். இந்த மண்ணை கிளறி காய வைக்க கூர்மையான ஆயுதங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. கூர்மையான டூல்ஸுங்களை பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள மண்புழுக்கள் பாதிக்கப்படும். அதனால் கையாலேயே நம்ம இந்த மண்ணை கிளறி விடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்புழுக்களை எடுத்து ஏதாவது ஒரு கண்டெய்னரில் மண்ணை போட்டு பாதுகாத்து வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இதோட மூடியில் 4 அல்லது 5 சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த ஹோல்ஸு காற்று உட்புகவும் மண்புழுக்கள் சுவாசிக்கவும் ஏதுவாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஹோல்ஸு மண்புழுக்கள் மேலே ஏறி வராத அளவுக்கு சின்ன ஹோல்ஸாக போடணும். ஏன்னா இந்த மண்புழுக்களோட சேவை நம்ம தோட்டத்திற்கு அவசியம் தேவை. தொட்டியில் டேபிள் ரோஸ் கட்டிங் ரீபாட் செய்து தண்ணீர் விட்ட பிறகு மீண்டும் இந்த மண்புழுக்களை நம்ம அதே தொட்டியில் விட்டுடலாம். அது வரைக்கும் இந்த மண்புழுக்களை நிழலில் வச்சு நம்ம ஒரு நாளைக்கு பாதுகாக்கணும். இப்போ தொட்டி மண்ணை காய வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ இது சத்துக்கள் இல்லாத மண்ணாக இருக்கும். இதோட தொழு உரம் அல்லது மண்புழு உரம் 25%, மணல் அல்லது கோகோபிட் 10%,
அதோட உயிர் உரம் என்று சொல்லக்கூடிய ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது ஃபேக்டோ பாக்டீரியா 20 கிராம். கொஞ்சம் மக்கிய இலைகள் சேர்த்துக்கணும். இந்த மக்கிய இலைகள் தான் மண்புழுக்களுக்கு சிறந்த உணவாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தொட்டியில் நிரப்பிடணும். அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்ச டேபிள் ரோஸ் கட்டிங்ஸை இதில் நடவு செய்யலாம். நடவு செய்யும்போது ஒரு கட்டிங்க்கும் இன்னொரு கட்டிங்க்கும் இடையில் 3 அல்லது 4 அங்குலமாவது இடைவெளி வெட்டி நடணும். நடவு செய்கிறதுக்கு முன்னாடி கட்டிங்ஸோட கீழ்ப்பகுதியிலிருந்து 1 அங்குல உயரத்துக்கு அதில் உள்ள இலைகளை நீக்கி வெறும் தண்டுகளாக இருக்கணும். இதை 1 அங்குல ஆழத்துக்கு நம்ம நடவு செய்யணும். 1 அங்குலன்றது நம்ம விரலில் இதை பாருங்கள், இந்த அளவு தான். அதனால் நம்ம விரல்லையே மண்ணில் இந்த அளவு துளையிட்டு 1 இன்ச்சு ஆழத்துக்கு ஒரு கட்டைன்னு சொல்லுவாங்க, இதை ஆழத்துக்கு துளையிட்டு நம்ம அந்த கட்டிங்ஸை நடவு செய்யலாம். அதுக்கப்புறமா இந்த கட்டிங்ஸுக்கு தண்ணி நல்லா நிறைய விட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் மண் நல்லா இலகுவான பிறகு நாம் எடுத்து வச்ச மண்புழுக்களை இந்த தொட்டியில் விட்டுடலாம். இந்த தொட்டியை 3 நாட்களுக்கு வெயில் படாத இடத்துலையும் அதே சமயம் நல்ல வெளிச்சமான இடத்துலையும் வைக்கணும். இதுக்கு அதிக தண்ணி விடாமல் மண்ணின் மேற்பரப்பு லேசாக காஞ்ச பிறகு தண்ணி விட்டால் போதும். 3 நாட்களுக்கு பிறகு இதை நம்ம வெயில் எடுத்து வைக்கலாம். இப்போ இந்த கட்டிங்ஸ் பாருங்கள், இது 10 நாட்கள் ஆகுது. எல்லா கட்டிங்ஸும் நல்லா துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில செடிகளில் மொட்டுக்கள் பூக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1 வாரத்தில் இந்த செடிகள் பழையபடி அதிக அளவில் பூக்க தொடங்கும். ரீபாட் செய்த இந்த தொட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 மாதத்துக்கு திட உரமோ திரவ உரமோ கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா ரீபாட் செய்த போது தொட்டி மண்ணில் கலந்த உரமே 1 மாதத்துக்கு மேலே பயனளிக்கும். 1 மாதத்துக்கு அப்புறம் செடிகளின் வளர்ச்சியை பொறுத்து திரவ உரம் கொடுத்து செடியின் வளர்ச்சியை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். 5 அல்லது 6 மாதத்திற்கு பிறகு பூக்கள் எண்ணிக்கை குறைந்து செடியோட வளர்ச்சி குறையும் போது மீண்டும் இந்த கட்டிங்ஸை எடுத்து மேலே சொன்ன முறையில் ரீபாட் செய்தால் இந்த டேபிள் ரோஸ் செடிகளை நாம் தொடர்ந்து வளர்த்து தோட்டத்தை அழகுபடுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.